எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத கர்த்தருடைய கிருபை உங்களை நிச்சயம் வாழ வைத்து உயர்த்தி கனப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களை கை செபிக்கிற, எங்களை தாங்குகிற, எங்களோடு கூட ஒத்துழைக்கிற உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். எரேமியா 32வது அதிகாரம் 37வது வசனம். இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுக்கு என்று கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான ஸ்தலத்திற்கு கர்த்தர் உங்களை திரும்பி கொண்டு வரவும் அந்த இடத்தில் நீங்கள் சுகமாய் இருக்கவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் நான் நிற்க முடியாமல் தள்ளாடி வந்திருக்கிறேன் பிரதர், இந்த இடத்துல நான் தங்க விடலையே, எனக்கு என் கைக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என் கையிலே வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். திரும்பவும் கர்த்தர் உங்களுடைய ஸ்தானத்திலே உங்களை திரும்பவும் கொண்டு வந்து வைத்து உங்களை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்கள், திரும்பவும் உங்களுடைய ஸ்தானத்தை கொடுப்பார். திரும்பவும் கர்த்தர் உங்களுடைய போஸ்டிங்கை கொடுப்பார். திரும்பவும் உங்களுடைய உயர்வை கொடுப்பார். திரும்பவும் நீங்கள் இழந்து போன வரங்களை கொடுப்பார். திரும்பவும் நீங்கள் இழந்து போன அபிஷேகத்தை கொடுப்பார். திரும்பவும் நீங்கள் இழந்து போன வேத வாசிப்பு, தியானிப்பு, அதனுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து உங்களை திரும்பவும் வரப்பண்ணி உங்களை சுகமாய் வாசம் பண்ண வைப்பார். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். ஒருவேளை மிஸ் பண்ணாத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு எந்த நாள், எந்த இடத்துல, எதற்காக, எப்பொழுது நாம் அதை மிஸ் பண்ணோம், எங்கே நாம் தொலைத்தோம் என்று சற்று நாம் தியானித்து யோசித்து நாம் சரியான வழியில் நடப்போமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வாழ வைத்து கனப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை திரும்பவும் நம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து, நம்முடைய இடத்திற்கு கொண்டு வந்து நம்மை சுகமாய் தங்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் அதை யாருக்கு செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடைய அடுத்த வசனம் 38வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் திரும்பி வருகிற ஆசீர்வாதம், யாருக்கு இந்த உயர்வு திரும்பி கிடைக்கிற உயர்வு, யாருக்கு இந்த சமாதானமாய் வாசம் பண்ணுகிற ஆசீர்வாதம் தெரியுமா? அவருடைய ஜனத்திற்கு. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசுவே என்று கூப்பிட்டு பாருங்கள், ஏசப்பா என்று கூப்பிட்டு பாருங்கள். இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மாறாத ஆண்டவர் கிருபையாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி போடும், அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே, வழியே தெரியாத இடத்தில் இதுவே வழி என்று காண்பித்து உடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.